பிறகு நம்ம வந்திருக்க அன்புக்குரிய சகோதரர் பீட்டர் அவர்கள் நமக்கு ஆண்டோடைய செய்தியை கொடுப்பார். நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப 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 நல்லவங்க. ஏன் தெரியுமா? ஆனால் இவ்வளோ பச்சை பிள்ளை மாதிரியே இருக்கிறீங்களே. ஆனால் குழந்தை போல் மாறினாலும் எங்கே போக முடியும்? நீங்கள் குழந்தை போல் மாறிட்டீங்க. என்ன நீங்கள் 3 நாள் இப்படி வந்து உட்காந்து இருக்கிறதுக்கு நீங்கள் கிளம்பி வந்ததே நீங்கள் ரொம்ப நல்லவங்க பார்த்துக்கிடுங்க. சிலவங்களை புருஷனை விட்டு தப்பிச்சா போதுன்னு வந்திருப்பீங்க. சில பேர் பொண்டாட்டியை விட்டு தப்பிச்சா, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்கள் முகத்தெல்லாம் பார்த்து தப்பிச்சு அந்த மாதிரி இல்லை, வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க. அதோடு மாத்திரையில் பார்த்துக்கிட்டுங்க, இங்கேருந்து பிரசங்கம் பண்ண 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 அப்படியே வந்து ஒன்றா இணைஞ்சிடுறீங்க பார்த்துக்கிடுங்க. சிலது ஒட்டாது, இங்கேருந்து போனால் அங்கங்கே ஒட்டாது பார்த்துக்கிட்டுங்க. நீங்கள் அப்படியே ஒட்டி வந்து எங்களை பிடிச்சிக்கிறீங்க, அந்த வசனத்தை பிடிச்சிக்கிறீங்க, பிரசங்கத்தை பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே ஜெபனா ஜெபம், ஆவில் ஆவில், அப்படியே ஒன்றாவே வந்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்கிட்டுங்க. அதனால நீங்கள் ரொம்ப 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 நல்லவங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பிரசங்கத்தை கேட்க போகிறோம். இப்போ நம்ம என்ன போட்டுட்டு வந்திருக்கோம்னா, ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு வந்திருக்கிறோம். பொங்கலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, என்னது? ஸ்லீப்பிங் டோஸ். ஸ்லீப்பிங் டோஸை போட்டுட்டு வந்தால் அப்படியே கொஞ்சம் வெட்டத்தான் செய்யும். ஆனால் ஒரு நாளும் நான் தூங்குறவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஏன் தெரியுமா? தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி பெரிய பாவம் வேறு ஒன்றுமே. தூங்குறத டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது, கவனிங்க. ஆனால் தூங்கி விழுந்து செத்து போயிட்டீங்கன்னாக்கும் எழுப்புறதுக்கு நான் பவுல் அல்ல. வேணா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அந்த பவுலுக்குள்ள கிருபைகள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நல்லா கவனிங்க, கவனிங்க. சிலவங்க தூக்கம் வந்தாலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேரில் முன்ன போய் பின்ன போய் கண்ணை திறந்து கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பாங்க. அவங்கள பார்த்தா பாராட்டணும். சில ஆட்கள் அப்படியே தூங்கும் பார்த்துக்கிடுங்க. எனக்கு சப்புன்னு வச்சிடலாமான் இருக்கும். நல்ல கழுத்தில் கையை கொடுத்துக்கிட்டு நல்லா சாஞ்சிக்கிட்டு கண்ணை நல்லா மூடிக்கிட்டு இங்கே ரோராட்டிக்கிட்டு இருக்கவங்க இருந்துக்கிட்டு மூஞ்சில் ஆட்டுறவ எனக்கு சப்புன்னு வச்சிடலாமான்னு இருக்கும் பார்த்துக்கிட்டு. தூக்கம் வருமா? வருமா? வராது. சப்புன்னு வச்சிடலாமான் இருக்கும். ஆனால் பிரசங்க யாராக இருக்கேன் பார்த்தீங்களா, வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்களே தூங்க மாட்டீங்க. ஸ்லீப்பிங் டோஸ் எத்தனை போட்டாலும் சரிதான். வந்திருக்கிறது தேவ பிரசன்னம், தேவனுடைய பாதப்படி, தேவ சமூகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நான் ஆசைப்படுறது என்ன அப்படின்னாக்கும், உங்கள் வாழ்க்கை முகாமுக்கு முன்னும் முகாமுக்கு பின்னும் என்று எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு முன், அதே மாதிரி இந்த முகாமுக்கு முன் முகாமுக்கு பின் எண்ணத்தில் எழுதப்பட. வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா முந்தி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா, இப்போ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணான்னு பிள்ளைகளை பார்த்து மலைக்கணுமா? இல்லை முதல்ல சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ தெரியாத பாசையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான், அவங்க மலைக்கிறதா? வீட்டுக்காரரை பார்த்தா என்ன மக உழுதிக்கு உழுது போயிட்டு இருக்காள் அப்படி மலைக்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கிடுங்க. உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் குணத்தை பார்த்து மூக்களை கை வைக்கணும் பார்த்துக்கிடுங்க. என் பொண்டாட்டியா இப்படி இருக்கா? நீங்கள் வீட்டில் போய் இறங்கி உங்கள் வீட்டுக்காரரையோ அல்லது உங்கள் மனைவியையோ உங்கள் கணவனையோ உங்கள் பிள்ளைகளை பார்த்து சிரிக்கும் போதே, போன அம்மா வேறு மாதிரி போனால் இப்போ சிரிப்பே வேறு மாதிரி இருக்கேன்னு பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க. அலுவலியாக போட மாட்டீங்க. இதுக்கு உங்கள் ஜபத்தில்னா அலுவலியாக போட்டுருங்க. ஆமாம், ஜபத்தில் போய் இது எல்லாம் இந்த ஆண்டவரை ஏமாற்ற முடியாது பார்த்துக்கிட்டுங்க. ஜெபம் பண்ணி எல்லாம் சரிதானா? உங்கள் குணத்தில் ஒரு பெரிய மாற்றம். என் மனைவி இப்போ சிரிக்கிற சிரிப்பே மாறி போச்சு. ஒரு மனைவி மாறி வந்துட்டாலோ, அந்த குணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தில் மூக்கில் கை வைக்கணும் பார்த்துக்கிட்டு. என் மனைவியா இப்படி, என் வீட்டுக்காரரா இப்படி, எங்கள் அம்மாவா இப்படி, எங்கள் அப்பாவா இப்படி, என் பிள்ளையா இப்படின்ட்டு
அவங்க குணத்தை பார்த்து உங்களோட நடவுடைய பார்த்து மூக்கில் கை வைக்கணும். பக்கத்து வீட்டு அக்கா ஒரு 3 நாள் சந்தோஷமாக சத்தமே கேட்காம இருந்திருப்பாங்க. ராத்திரி வேன் நிற்கிறத கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் காலையில் சந்தேகம் வந்துடணும் அவங்களுக்கு. ஐயோ வரலையோ வரலையோ வரலையோ, போய் பார்க்கணுமா, எஸ்தர் அக்கா வந்திருக்கீங்களா, வந்திருக்கிறேன், பெற மாறி போச்சா இப்படி. எஸ்தர் அக்கா வந்து அமைதியா, இது என்னய்யா இது ஆச்சு போச்சு அப்படின்னு அந்த அக்காளுக்கு மயக்கம் வரணும். அல்லேலூயா. இதுதான் முகாமுக்கு முன்னும் உங்கள் ஜெபம், நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை, கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உங்களை முதலாவது மாற்ற வேண்டும். விளங்குதா? ஒரு வீட்டில் கவனிக்கிறீங்களா? ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருந்தாங்க, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. கணவர் ஆஃபீஸில் வேலை பார்ப்பார். பார்த்துட்டு டெய்லி சாயந்தரம் 5:30 மணி முடிஞ்சோடனே 5 மணிக்கு முடியும், 5:30 மணி 5:45 வருவார். வந்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா ரெகுலராக வரக்கூடியவர் திடீர்னு 5:30 வரக்கூடியவர் கரெக்டாக 7 மணிக்கு வந்துக்கிட்டே இருந்தார். அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, இங்கே வாங்க உட்காருங்க, என்ன நீங்கள் 5:30 வந்த ஆள் இப்போ தினந்தோறும் 7:30 வந்துக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு கேட்கும்போது அந்த அவ சொன்னார், ஏன் என்ன உனக்கு தெரியாதாடி, நம்மளுடைய ஆலயத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு வரேன்னு சொன்னாராம். அந்த அம்மா கேட்டாங்களாம், சரி இன்றைக்கி போயிட்டு வந்தீங்கல்ல, நீங்கள் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்கன்ட்டு. அதுதான் மறந்து போச்சு அப்படின்னாராம். திரும்ப 1 வாரம் ஆச்சு, திரும்ப 1 வாரம் ஆச்சு, திரும்ப அப்போ பிந்தி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மாங்க வாங்கன்னு கூப்பிடுச்சு. ஆனால் அந்த அம்மா அந்த கணவர் அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படுதல கணவர் பார்த்துக்கிடுங்க. வாங்கன்னு பக்கத்தில் உட்காந்துட்டு, சரி திரும்ப 1 வாரம் ஆயிடுச்சு, இந்த 1 வாரத்தில் நீங்கள் என்ன தான் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி சொன்னாராம், அதுதானே மறந்து போச்சு. உடனே இந்த அம்மா சொன்னாங்களே, அங்கே வாங்க கிச்சனுக்கு போங்க, கிச்சன் பரன் மேலே ஒரு அரிப்பு இருக்கும் பார்த்து, என்ன இருக்கும், ஒரு அரிப்பு இருக்கும் பார்த்துக்கிடுங்க, அந்த அரிப்பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிச்சான். இவர் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டார், விறுவிறுன்னு போனார். எப்படி கொஸ்டிங்க தப்பிச்சிடும், விறுவிறுன்னு போய் எட்டி அரிப்பு எடுத்தார். அரிப்பு தெரியுமா உங்களுக்கு? சல்லடை, சரிதானா? ஆண்களுக்கு கூட தெரியுது, பரவாயில்ல, கருத்துக்கு தோற்றுரும். சல்லடை எடுத்துகிட்டு வந்தாச்சு, கவனிங்க. எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்தார். அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் பின்னால் வளவுக்கு போங்க, வளவுனா பின்பக்கத்துக்கு போங்க, நம்ம தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொட்டியிலிருந்து அந்த தண்ணியை கோரிக்கிட்டே வாங்கன்னு சொன்னிச்சான். இந்த சரின்னு போனாராம், போயிட்டு நேராக உள்ளே விட்டு கோரினாராம், கோரி கொண்டாராம். தண்ணி இருக்குமா? 2 ட்ரிப்பு போச்சு, போய் 3-4 ட்ரிப்பு திரும்ப அழைச்ச பிற்பாடு அந்த அம்மா உட்கார சொல்லிச்சான், வாங்க உட்காருங்க. நீங்கள் இந்த தண்ணியில் அரிப்பு நிற்காத மாதிரி, அரிப்பில் தண்ணி நிற்காத மாதிரி நீங்கள் கேட்ட வேத பாடம் எல்லாம் ஒன்றுமே உங்களுக்கு நிற்க மாட்டேங்குது, நீங்கள் எதுக்கு போகணும்னு கேட்டுச்சான். அப்போ அவர் சொன்னாராம், ஏ பிள்ளை நீ கவனிச்சியா, இந்த அரிப்பு முதல் ட்ரிப்பு கொண்டு போகும்போது கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு, 4 ட்ரிப்பு கொண்டு போயிட்டு வரும்போது இந்த கருப்பெல்லாம் மாதிரி சோப்பாயிட்டு பார்த்தியா, அதே மாதிரி கேட்ட வசனம் எனக்கு மறந்து போயிருந்தாலும் இந்த 1 வாரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை உணர்கிறேன்னு சொன்னாராம். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். வேத வசனம் தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனம் மேலே விழ அது மறந்து போனாலும் கூட பரவாயில்ல, நமக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த முகாமின் ஆரம்பத்தில் இந்த நாள் வரையிலும் இன்னொரு செய்தி கேட்க போகிறோம். இந்த வசனங்களெல்லாம் மேலே உள்ள எனக்கு மறந்து போயிட்டு ஒன்றும் ஞாபகம், கவலையே படாதீங்க, உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை இந்த வேத வசனம் கொண்டு வந்திருக்கிறது. உங்களுக்குள்ளே தான் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அது ஆவியானவர், இன்னொரு பேர் ரிமைண்டர். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். உங்களுக்கு உள்ளதான் கிடக்கும், எங்கேயும் போகாது. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியான ஞாபகப்படுத்தி அந்த வார்த்தையின்படியே நடப்பதற்குரிய பலனை கொடுத்தவர் நடத்துவார். விளங்கிட்டா?
இப்போ நம்ம செய்திக்கு நேராக போகிறோம். கர்த்தருக்கு தோத்திரம். கண்களை மூடி இருந்த வண்ணமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக எல்லாரும் கண்களை மூடி. அல்லேலூயா. அக்கமக்கு எங்கேயுமே பார்க்காதீங்க. மிக முக்கியமான ஒரு வேலையிலே நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு காரியத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக. அல்லேலூயா. எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் வாழுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் வாழுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த பண்டிகையின் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த முகாமின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு முகாமிலே நீர் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருப்பதற்காக தோத்திரம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இருதயத்திலே அப்படியே எழுதப்பட வேண்டுமென ஆண்டவரே பதிக்கப்பட வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு மாறான தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் குடும்பமும் மனுஷரை பிடிப்பதும் அல்லது குடும்பமும் ஆத்தும் ஆதாயமும் அல்லது குடும்பமும் ஊழியமும் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை தியானித்து நமக்கு நேரம் இருக்கு வரை தியானித்து முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் மிக முக்கியமான ஒரு காரியம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப விலைக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லாட்டியும் அப்படி சொல்லிக்கிட்டே போவேன். கர்த்தருக்கு நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும். கர்த்தருக்கு தோத்திரம். அக்கம் பக்கம் எங்கேயும் போகக்கூடாது, எலும்பக்கூடாது, யோசிக்கக்கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி, ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னுரிமைகள் என்று சொல்லும்போது 3 காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி, ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னுரிமை. முதலாவது தேவன், 2வது குடும்பம், 3வது ஊழியம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னுரிமைகள் பட்டியலிலே இந்த 3ஐயும் ஒரு நாளும் யாருமே மாற்றக்கூடாது, கவனிக்க வேண்டும். முதலாவது தேவன், 2வது குடும்பம், 3வது ஊழியம். ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் ஃபேமிலி, தேர்ட் மினிஸ்ட்ரி. முதல்ல சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப ஆவிக்குரிய வாழ்க்கை, பிறரின் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் அந்த காட்ஸ் பிளானில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான ப்ரையாரிட்டி அல்லது முன்னுரிமைகள் என்பது. இந்த 3ஐயை என்னைக்கு நம்ம மாற்றுறோமோ உருப்படவே. நான் சொல்லலை, நீங்கள் தான் முடிச்சிட்டீங்க. இதை மாற்றக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. இதை செல்லவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல கொண்டு குடும்பத்தை வச்சுருவாங்க. என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் புருஷன், என் தொழில், என் காரியம், என் வேலை, அப்படி இப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டு குடும்பத்தையே முதல்ல தூக்கி வச்சுட்டு அலைவாங்க, பார்த்துக்கிடுங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஊழியத்தை முதல்ல கொண்டு வந்துடுவாங்க, ஆண்டவர் முதல்ல வைப்பாங்க, 2வது குடும்பத்தை 3வது தள்ளி விட்டுட்டு 2வது ஊழியத்தை வச்சுக்கிடுவாங்க, பார்த்துக்கிடுங்க. ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக இவ்வளவு அன்பு கூர்ந்தாரே, அவருக்காக, அவருக்காக என்று சொல்லி ஊழியத்தை முன்வைத்து குடும்பத்தை பின்வைத்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. அவர் மூலமாய் செய்யப்பட்ட கிரியைகளையும் தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. முதலாவது ஆண்டவர், 2வது குடும்பம்,
மூன்றாவது தான் ஊழியம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் முதலாவது ஆண்டரை வைத்திருக்கிறோம், நல்லதுதான். இரண்டாவது வைக்க வேண்டியது குடும்பம். ஊழியத்தை பற்றி நிறைய செய்தி கேட்டுவிட்டோம். இன்றைக்கு குடும்பத்தை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஊழியத்தை காட்டிலும் குடும்பம் முக்கியம். பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஊழியத்தை காட்டிலும் குடும்பம் ரொம்ப முக்கியம். சிலவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், பரவாயில்லையா ஊழியத்தை காட்டின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டியது இல்லையா, குடும்பத்துக்கு மட்டும் சோறு பொங்கி போட்டுக்கிட்டு. ஊழியத்தை காட்டிலும் குடும்பம் முக்கியம். கர்த்தருக்கு தோத்திரம். ஊழியம் என்பது தனி நபராய் செய்யக்கூடியதல்ல, குடும்பமாய் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை மனவனும் பிள்ளைகள் கூடவே ஊழியத்துக்கு வர முடியாமல் இருக்கலாம், பார்த்துக்கிடுங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஊழியத்துக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற வீட்டம்மா நினைக்கும் பொழுதே சந்தோஷம் உண்டாகணும் அவங்களுக்கு. வீட்டில் இருக்க பிள்ளைகள் எங்கள் அப்பா ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க, 10:30 பிரசங்கம் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரே தோத்திரம் ஆசீர்வதின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சந்தோஷப்படணும். அதுதான் குடும்பமாய் ஊழியம் செய்கிற ஒரு அனுபவம். எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டார், வா எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டார். அவருக்கு என்ன அங்கே, அவருக்கு என்ன கிடைக்கும்? பூரி கிடைக்கும், நல்லா ஸ்லீம் டோஸ் கிடைக்கும், நல்லா பெட்டு போட்டு கொடுப்பாங்க, நல்லா காற்று வச்சு வச்சுருவாங்க, நல்லா பழங்கள் கிடைக்கும், ஜூஸ் கிடைக்கும். அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்படி முணுது எட்டு இருந்தாங்கனாக்கும் நீ செய்கிற ஊழியம் பரலோகம்ல ஏறாது, பார்த்துக்க. ஊழியம் என்பது குடும்பமாய் செய்யப்பட வேண்டிய ஒன்று, சேர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஒருவேளை குடும்பத்தில் அவங்க கூட வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க அங்கீகாரத்தோடு தான் ஊழியத்துக்கு போகணும், பார்த்துக்கிடுங்க. சில பேர் தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. முழு நேரத்துக்கு ஆண்டவர் அழைப்பார். இப்போ நான் பார்த்துருக்கேன் அப்படி ஆட்களை. தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, முழு நேரத்துக்கு ஆண்டவர் அழைப்பார், பார்த்துக்கிடுங்க. மனைவிக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. மனைவி செய்வோம், கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஊழிய வேலை செய்யுங்க, கடன்லாம் அடைச்சிட்டு பார்ப்போம்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிட்டுங்க. நீங்கள் என்ன செய்யணும்ப்பா? சரி ஆண்கள் சொல்லுங்கப்பா, என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்காக நான் மனைவியை இழக்கிறேன், கிறிஸ்துவுக்காக பிள்ளைகளை இழக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் இன்னத்தை இழக்கிறேன், எல்லாம் இழந்துட்டு வர்றேன்னு சொல்லி வெளியே வரலாமா? ஆண்டவர் உங்களை முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சாலும் அவங்க அனுமதிக்காத வர உனக்கு வேலை வரலன்னு அர்த்தம். முதலாம் அற்புதம் கானாவூர் கல்யாண வீடு. ஆண்டவருக்கு அற்புதம் சக்தி இல்லாமல் இருந்துச்சா, திறன் இல்லாமல் இருந்துச்சா? தாயப்பச்சா என் வேலை இன்னும், என் ஊழியம் என்ன ஸ்டார்ட் ஆகலாமா? வெயிட் பண்ணு. ஏன் ஆண்டவர் 30 வயசு வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார்? 25 வெளியே வரக்கூடாதா? அவருக்கு வந்த வல்லம் இல்லாமல் இருந்தா? அதிக 30 வயசு தான் வெளியே வந்தார். அந்த என் வேலை இன்னும் வரல, இது உங்கள் வேலையாக இருக்குது, இது அந்தகாரத்தின் வேலையாக இருக்குது. அந்தந்த வேலை ஆண்டவர் சொல்லிடுவார், பார்த்துக்கிடுங்க. அதை நிறைவேற்றுகிற வேலை வரும் வரை பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். இப்படி யாரும் பிரசங்கம் பண்ண கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி தானா? முழு நேரம் ஊழியமா எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும். இப்போ அந்த ஆண்டவர் பார்ப்பார். ஏன் உன் பொண்டாட்டியே உன்னை நம்பி தான் ஆண்டவர். கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா, உங்கள் பொறுமையை பார்க்குற அந்த மனைவியின் இருதயம் தன்னால் மாற்றப்படும், பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது தான் ஜெபம் பண்ணணும். மனைவியுடைய ஜெபம் என்ன ஜெபம் பண்ணணுமா? ஆண்டவரே முழு நேரம் ஊழியத்துக்கு என்ன அழைச்சிருக்கிறீர் ஆண்டவரே, உங்களுடைய வேலை எப்போ வரும் ஆண்டவரே, நாங்கள் அப்போ குடும்பமாக நாங்கள் செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சேர்ந்து ஜெபம் பண்ண சத்தத்தை கேட்க அவங்க வீட்டுக்காரம்மா இருதயத்தில் உழுசும், மனசில் உழும். ஆண்டவர் இருதயத்தை மாற்றுவார், பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் தட்டில் சோறு இல்லாமல் கஞ்சி மட்டும் இருந்தாலும் நம்ம தோத்திரம் போடும், பார்த்துக்கிடுங்க. நீங்கள் முறிச்சிட்டு நான் போகிறேன்னு போனீங்கன்னாக்கும் தட்டில் சோறு இருந்தாலும் பிரியாணி இல்லையே நம்ம அழுதுகிட்டு இருக்கோம்.
விளங்கலையோ? விளங்கலையா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் 30 வயசு வரைக்கும் ஊழியத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் அங்கே ஆத்துமாக்கள் செத்துக்கிட்டு தான் கிடந்துச்சு, நடந்து தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒன்றும் அவர் கவலைப்படலையே. ஏன் வேலை எப்போ வருது அப்போ தான் இந்த கிராமத்துக்கு வாங்க, இல்லையே நான் அந்த கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கேன், போயிட்டு தான் இருந்தார். இந்த கிராமத்து மக்கள் அஞ்சுட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லை. ஏன் வேலை, ஏன் சித்தம் என்னவோ அதை மட்டும்தான் நிறைவேற்றுவேன்னு ஆண்டவர் நிறைவேற்றினார். உங்கள் வேலை வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும். ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா கணவன் மனைவி இணைந்து சந்தோஷத்தோடு ஜோமனி அனுப்பணும். பார்த்துக்கிட்டுங்க, என்னுடைய வாழ்க்கையில் 100 ஊழியத்துக்கு வந்திருப்பேன்னா 99.9 ஊழியத்துக்கு ஜோமனி அனுப்புனது மனைவியே தான் இருக்கும். பார்த்துக்கிட்டுங்க, அவள் தான் ஜோமனி அனுப்புவா. ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஃபோன் போட்டு 2 பேரும் ஜோம் பண்ணுவோம். ஒவ்வொரு நைட்டும் நாங்கள் ஒவ்வொரு காலை ஜோம் பண்ணுறது முன்ன பொண்ணு ஆகிட்டா கூட ராத்திரி கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து ஃபோனில் ஜோம் பண்ணுவோம். பார்த்துக்கிட்டு கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு நாள் ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 34 வருஷம் வேலை பார்த்தேன். இபிஎல் டிபார்ட்மெண்ட்டில் ஜேஇ ஆஃபீஸர், கெஸ்ட் ஆஃபீஸர் ரேங்கில் இருந்தேன். பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் ஒரே லீவு நாளுன்னா அப்படியே தான் ஊழியம் தான். தெரியும், எங்கள் பிரதர்ஸ் தெரியும். லீவு நாள் இதை விட ஊழியம் அதிகமாக இருக்கும். லீவு நாள் எல்லாம் வீட்டில் இருந்ததே கிடையாது. ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு போனது கிடையாது, ஸ்கூல் டே ப்ரோக்ராம் போனது கிடையாது, ஒன்றுமே கண்டுக்கிறது கிடையாது. 24 ஹவர்ஸ் ஊட்டி பார்ப்பேன். அங்கே கார் வரும், அப்படியே ஏறி ஊழியத்துக்கு போயிடுவேன். பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் ஒரு நாள் என் மனைவி இது என்னங்கன்னு கேட்டதே கிடையாது. பார்த்துக்கிட்டுங்க. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அவங்க முன் அனுமதி பெற்று நம்முடைய ஊழியத்தை காலெடுத்து வைக்கும்போது ஆண்டவர் ஒரு நாளும் குடும்பத்தை தடையாக வைக்கவே மாட்டார். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. வரும். ஊழியங்கிறது குடும்பமாக சேர்ந்து செய்யணும். வர முடியாமல் இருக்கலாம், அவங்க அங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம், எங்கேயும் போயிடலாம், முன்ன பண்ண இருக்கலாம். பார்த்துக்கிடுங்க. ஆனால் அவங்க ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆள் வீட்டில் கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்குறாங்க. வீட்டுக்காரரு பார்த்துக்கிடுவாங்க. இருந்தாலும் தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணும்போது சேர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த ஊழியத்தை வச்சு 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 ஜெபம். நானும் அங்கே வட இந்தியா போகணும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரிசா போகணும், ஆண்டவரே ஒரிசா போகணும், இது சொல்லி ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண என் மனைவியின் இருதயம் பக்குவப்படும். நான் எப்படி சொல்கிறது? நான் அந்த ஆளை போயிட்டு அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு நான் போய்கிட்டு இருக்கிறேன். அவாப்பா சரி போயிட்டு வா. போயிட்டு அதாவது சில பேரை கையை கழுவி விட்டுருவாங்க. பார்த்துக்கிடுங்க. என்ன பண்ணுவாங்க? கையை கழுவி இந்த மனுஷன் ஒப்பேறவே சொன்னால் கேட்கவும் மாட்டான். சரி போ, சரி போ. அப்படி இல்லை. பார்த்துக்கிட்டுங்க. சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு கூட அனுப்பி வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குடும்பம், அதாவது வேலை பார்த்துக்கிட்டு 30 வருஷம் வேலை பார்த்தேன். திடீர்னு ஆண்டவர் சொன்னார் வேலையை எனக்காக விடுனார். ஊழியத்தை கூட சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி மினிஸ்ட்ரி டூயிங், வேலை நடந்துகிட்டே ஊழியம் செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். 88 ரட்சிக்கப்பட்டது ஊழியம் போய்கிட்டே தான் இருக்குது. பார்த்துக்கிட்டுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். திடீர்னு 4.5 வருஷம் டியூட்டி இருக்குது. 21 வேலையை விடுனார் ஆண்டவர். எனக்காக வேலையை விடு, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. டக்குன்னு இசைமன் எழுத கொடுக்க போனேன். உடனே ஆண்டவர் சொன்னார் வெயிட் பண்ணுப்பா, மோசம் மாதிரி அவசரப்படாத அப்படின்னாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அடுத்த ப்ரொமோஷன் வந்துச்சு. பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் சொன்னார் இப்போ உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னாரு. அல்லேலூயா. வீட்டிலலாம் ஆரம்பம் சொல்லிட்டேன். என்னுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்லலை. 2 பிள்ளைகள் ஒரு வார்த்தை சொல்லலை. மருமகனும் ஒரு வார்த்தை சொல்லலை. பார்த்துக்கிடுங்க. சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் கர்த்தர் அந்த இணைத்து ஒரு மனதை கொடுக்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி என் மகன் சொல்லுவா, என்ன சொல்லுவானாக்கா, எப்பா சரியாக வந்துட்டீங்கப்பா, கடைசி வரைக்கும் வேலை பார்த்து இதான் சரி வராதுப்பா, ஃப்ரீயாக இருக்கணுப்பா, கரெக்டாக வெளியே வந்துட்டீங்கப்பா, ஃப்ரீயாக இருங்கப்பான்னு சொல்லுவா. பார்த்துக்கிட்டேன். என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் நம்ம செய்யக்கூடிய ஊழியத்தின் பாதை எடுக்க வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் நம்முடைய குடும்பம் அங்கீகரிக்க வேண்டும். முதலாவது
மனைவியை மீறி ஊழியம் அல்ல, பிள்ளைகளை மீறி ஊழியம் அல்ல. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிங்கனாக்கும் அந்த காலங்கள் வரும்பொழுது இணைந்து ஓட ஆண்டவர் கிருபை கொடுப்பார். குடும்பங்கிறது ஒரு மாட்டு வண்டி இருக்குது. மாட்டு வண்டியில் 2 மாட்டு வண்டி வேறு தான் பார்த்துருக்கா? இனி மாட்டு வண்டியில் பார்க்கவே முடியாது. அதனால் மாட்டு வண்டி அடித்தார் மவுண்ட் ரோட்டில் 2 மாட்டு வண்டி 2 மாடு மாட்டிருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. டபுள் மாட்டு உள்ள வண்டியில் அதை பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி விட்ட 2 மாடு ஒன்றா சேர்ந்து இழுத்தா தான் இழுக்க முடியும். ஒன்று நான் இழுக்க மாட்டேன் இன்னுக்கிட்டு நான் ஒரு மாடு இழுத்து போகவே. ஊழியம் அது மாதிரி தான் பார்த்துக்கிடுங்க. 2 பேரும் சேர்ந்து இழுக்கணும் பார்த்துக்கிடுங்க. அந்த ஒரு மாடு இழுக்க மாட்டேங்குதுன்னா அது கழுத்தில் புண்ணு இருக்குதா அல்லது பலன் இல்லையா என்ன மனநிலம் இருக்குன்னு பார்த்து அதை இழுக்க வச்சு சேர்ந்து ஓடுனா மாத்திரம்தான் ஊழியத்தின் பாதை ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே தேவ நாமமானது மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பம் ஊழியத்திற்கு ஒத்துழைப்பதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். நீங்கள்லாம் ஃபாஸ்டிங் பேருக்கு வருவீங்க எப்படி தானா? சர்ச்சில் வருவீங்கள? வர மாட்டீங்களா? வருவீங்க. வரும்போது என்ன சொல்ல வர்றேன்னா, பழைய கஞ்சியை போட்டுகிட்டே வரவே. நேற்றோட கஞ்சி கிடைக்கு. அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? காலையிலே எழும்பி உங்கள் பிள்ளைக்கு என்ன பண்டம் பிடிக்கும், என்ன பொருளாக செஞ்சு வைக்கணும், உங்கள் புருஷனுக்கு ஏற்ற குழம்பு வச்சுட்டு வரணும் பார்த்துக்கிடுங்க. அவங்க மத்தியானம் திறக்கும் போதே அவங்க இருதயம் சந்தோஷப்படணும் பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் கஞ்சை போட்டுட்டு வந்திருந்தீங்கனாக்கும் திறந்த உடனே கஞ்சை போட்டு போயிட்டாலாக்கும் கசங்கும் போது உங்கள் ஜபங்க கேட்கப்படாது. வீட்டுக்கு போனால் அடிப்படி உண்டாகும். புசு நிற்பாங்க பிள்ளைகள். கஞ்சை போட்டு போயிட்டு அதை போயிட்டு இதை போயிட்டு அங்கே இங்கே போயிட்டு. நீங்கள் உண்மையிலே சிக்கன் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு போயிருந்தீங்க. வந்தவொடனே ஏம்மா வாமா நீ தினந்தோறும் பாசமேல் போமா அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, குடும்பம் அங்கீகரிக்கிற மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. குடும்ப வெறுப்போடு அலையிறது மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கவே. இப்போ போகிறீங்க சுவிசேஷத்துக்கு போகணுமா சொல்லுவாங்க, நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள். அதில் குடும்ப கோயிலேருந்து போகிறீங்க சரிம்பாங்க, போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பம் அங்கீகரிக்காதபடி நம்ம செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் ஊழியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஊழியத்திற்கு கால தாமதமாகலாம், வெயிட் பண்ண வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒன்று, அது ஊழியம் செஞ்சுட்டு செய்யலாம், ஒரு தப்பே கிடையாது. வெயிட் பண்ணிட்டு அவசியம் இல்லை பார்த்துக்கிடுங்க. ஃப்ரீயாக இருக்குதா சுவிசேஷம் அறிவிங்க, சபையில் போய் ஆத்மாவை சந்திங்க, சபையாரை சந்திங்க, தாமையோடு வராமல் போய் சந்திங்க, ஆலயத்துக்கு கூப்பிடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பார்த்துக்கிடுங்க. முழு நேர ஊழியம் அல்லது ஃபுல் டைம் எங்கேயாவது கிளம்புறோம் அல்லது ஒரு 4 நாள் வெளியே போகிறோம், இப்படிப்பட்ட ஊழியங்கள் பெருசு ஆக 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 குடும்பம் அங்கீகரிக்காமல் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு தோப்போம். முதல்ல தேவன், 2வது குடும்பம், 3வது ஊழியம். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இந்த படியை நீங்கள் மறந்துடவே கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. செல்லவங்களுக்கு நான் சொல்கிறது பிடிக்காமல் இருக்கலாம். ஊழியம் தான் ஏன் ஆண்டவருக்காக சொல்லலாம் பார்த்துக்கிடுங்க. வேதத்தின்படி பார்ப்போம் என்றால், முதலாவது ஆண்டவர், 2வது குடும்பம், 3வது ஊழியம். என் மனைவி என் பிள்ளைகள் சந்தோஷமாக அனுப்புனாதான் நான் சந்தோஷமாக வந்து இங்கே ஊழியம் செய்ய முடியும் பார்த்துக்கிடுங்க. குடும்பத்தில் ஒரு வியாதி பிரச்சனை போராட்டம் தேவையோடு நின்றுனாக்கும் என் எண்ணங்கள்லாம் அங்கே தான் போய்கிட்டு இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு தோற்றுறோம். அப்போ அந்த தேவையும் அந்த வியாதியும் குடும்பத்தையும் எல்லோரும் சேர்ந்து சமக்கிற மாதிரி இருந்துனாக்கும் எனக்கு அந்த பாரம் தனியாக வராது பார்த்துக்கிடுங்க. ஸோ குடும்பமாக இணைந்து ஊழியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும் பார்த்துக்கிடுங்க. இந்த குடும்பம் அல்லது குடும்ப வாழ்க்கை என்பது மனிதனாலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றல்ல, மனித கண்டுபிடிப்பும் அல்ல, மனிதனாலே ஏற்படுத்தப்பட்டதும் அல்ல. இந்த குடும்ப வாழ்க்கை, குடும்பம் என்பது தேவனாலே உண்டாக்கப்பட்டது. நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் யாரை உண்டாக்குனாரு? ஆதாம ஏவாளையா? கரெக்டாக சொல்லுங்க. அப்போ ஸ்லீப்பிங் டோஸ் உங்களுக்கு வேலை செய்யாமல் தான் இருக்கு இன்னும். கர்த்தருக்கு தோத்திரம். முதல்ல யாரை உண்டாக்குனா? ஆதாம உண்டாக்குனாரு. அப்புறம் ஏற்ற துணைன்னு சொல்லிட்டு ஏவாளை ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையை மனுஷன் உண்டாக்கலை பார்த்துக்கிடுங்க. குடும்பம் அப்படிங்கிற அந்ததான சூழ்நிலையை மனுஷன் உண்டாக்கலை பார்த்துக்கிடுங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டது குடும்பம், அவராலே உண்டாக்கப்பட்டது குடும்ப வாழ்க்கை. கர்த்தருக்கு தோத்திரம்.
ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டி தான் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்து 2:12 வாசித்தீங்கன்னா, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதென்றே சொல்லி ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவோம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்போவுமே ஏற்ற துணையை தான் கொடுப்பார். பார்த்துக்கிடுங்க, ஏற்ற துணையை தான் கொடுப்பார். பார்த்துக்கிட்டு கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். நீங்கள் சொல்ல முடியுமா, என் வீட்டுக்காரெல்லாம் எனக்கு ஏற்றதுன்னு சொல்ல முடியுமா? நீ சொல்ல முடியும் பிரதர். எல்லாம் முழிக்கிறத பார்த்தா நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தா தாயா ஏற்ற துணையா ஏற்காத துணையான்னு தெரியும். நீங்கள் பாட்டில் பொய் சொல்ல வைக்காதீங்க, எங்களை பொய் சொல்ல வைக்காது சொன்ன மாதிரி காதில் கேட்குது. அல்லேலூயா. நான் அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே சிலுவை இருந்தால் தான் இங்கே இயேசுவை போல மாறுவாங்க. பார்த்துக்கிடுங்க, இங்கே குத்துனா தான் அங்கே சாந்த குணம் உண்டாகும். பார்த்துக்கிடுங்க, கர்த்தருக்கு தோத்திரம். மோசேக்கு இவ்வளோ சாந்த குணம் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் சமூகம் ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கிற ஆட்கள் கோபத்தை உண்டாக்க 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 மறத்து போச்சு. பார்த்துக்கிடுங்க, இனிமேல் ஒன்றுமே செத்து போயிட்டான். செத்த பிறகு என்ன நடக்கும்போது அது செத்தாச்சு, அவ்வளோதான். இவங்க அடித்து 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 மோசையை கொண்டு விட்டாங்க. காற்று மட்டும்தான் உள்ளே போயிட்டு வருது. அப்படியே சாந்த குணமாக மாறிட்டான். பார்த்துக்கிடுங்க, கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ ஏற்ற துணைங்கும் போது, அதாவது நீங்கள் ஒரு மண்பானை வாங்குறீங்க, அதை மூடுறதுக்கு இன்னொரு பானை வாங்க முடியுமா? என்ன வாங்குவீங்க? பானை ஒரு மாதிரி தான் இருக்கும், மூடி ஒரு மாதிரி தான். ரெண்டும் சேர்ந்தா தான் சோறு வாங்க முடியும். அல்லேலூயா. கம்மல் ஒரு மாதிரி இருக்கும், சொரை ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டும் சேர்ந்தா தான் காதில் தொங்கும். ரெண்டு கம்மலை ஒட்டி தொங்க விடவே எப்பா சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிட்டு, இந்த கம்மல் நம்மகிட்ட அப்படி உஷாராக புரிஞ்சுட்டு உங்களுக்கு கர்த்தருக்கு தோத்திரம். அதாவது ஒருத்தர் கம்மல் மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் சொர மாதிரி தான் இருப்பாங்க. பார்த்துருங்க, திடீர்னு சொர காணா போயிடும். என்ன செஞ்சிடும்? சொல்லாம் பெரிய மறுபாடு சுற்றி அதே மாதிரி பார்த்துக்கிடுங்க. கம்மல் பொறுமையாக இருந்து சொர தன்னால் தேடி வரும். பார்த்துக்கிடுங்க, அல்லேலூயா. கம்மல் பொறுமையாக இருக்கும், தன்னால் வரும். சொர தன்னால் தேடி வரும். பெருக்கும் போது கீழே கிடக்கும். ஒருத்தர் கம்மல்னா ஒருத்தர் சொர, ஒருத்தர் பானைனா ஒருத்தர் மூடி. கர்த்தருக்கு தோத்திரம். ரெண்டு கையை இப்படி வச்சா சேராது. பார்த்துக்கிடுங்க, இப்படி வச்சா சேரும். பார்த்துக்கிடுங்க, வச்சு பாருங்க பாப்போம். அப்போ நீங்கள் கட்டேன்னா அங்கே வளர்ச்சியாக இருக்கணும், அவர் வளர்ச்சியே கட்டையாக இருக்கணும். ரெண்டும் வளர்ச்சி அனுப்பி வச்சுனாங்க. வீடை மட்டும் செவ்வளவு போகணும். இங்கே ஒரு ஆள் இருக்கணும், இங்கே ஒரு ஆள் இருக்கணும். ஒருத்தர் கட்டேனா ஒருத்தர் வளர்ச்சி, ஒருத்தர் சோப்புனா ஒருத்தர் கருப்பு. பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள்ள 80% சோப்புனா ஒரு கருப்பு தான் சொல்லுங்க. சோப்பு அமையும். இன்னொரு பிறவி நமக்கு கிடையாது. ஒருவேளை இன்னொரு 7 பிறவி இருந்தாலும் கூட இந்த பொண்டாட்டி தான் எனக்கு வரணும், இந்த புருஷன் தான் எனக்கு வரணும் யாரெல்லாம் சொல்கிறா? ஐயா 2 கையும் தூக்கிட்டாங்க. கவனிங்க கவனிங்க கவனிங்க. நம்ம சிரித்து சொன்னாலும் கூட அதுதான் உண்மை. பார்த்துக்கிடுங்க, அதான் வேதத்தின் பாணி. பார்த்துக்கிடுங்க,
நமக்கு ஏற்ற துணையை தான் ஆண்டவர் தர்றாரு பார்த்துக்கிடுங்க. 2 பேரும் கோபக்காரங்களாக இருந்தோம்னாக்கும் வெட்டிக்கிட்டு செத்துருவோம் பார்த்துக்கிடுங்க. ஒருத்தர் கோபப்பட்டார்னா ஒருத்தர் பெட்டி பாம்பாக இருக்கிற ஆளை தான் வரும் பார்த்துக்கிடுங்க. அம்மா கேட்பாங்க, கணக்கு எங்கே, 100 ரூபா கடைக்கு போனால் மிச்ச ரூபா எங்கே அப்படின்னு கேட்டால் தான் வீடு ஒத்திக்கு போகாமல் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த அம்மா ஒரு 1000 ரூபா, அந்த அம்மா அந்த ஐயா ஒரு 1000 ரூபா போய்கிட்டே இருந்தால் வீடை ஒத்திக்கு வைக்கணும், விற்க வேண்டிய ஆகி போயிடும். என் பொண்டாட்டி ரொம்ப பிசினியாக இருக்கா, பிசினியாக இருந்தால் தான் உன் கழுத்தில் செயின் கிடக்கும் பார்த்துக்க, உன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். விளங்கலையா? அதனால என் பொண்டாட்டி என் 7 பிறவி இல்லை சொல்கிறேன், உதாரணத்துக்கு 7 பிறவியாக இருந்தாலும் இதே கணவன் இதே மனைவி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மன நிறைவோடு வாழுவது தான் குடும்ப வாழ்க்கை. மனம்தான் காரணம் பார்த்துக்கிடுங்க, மனம்தான் காரணம் பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறைவோடு வாழ்வது குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, எப்போவுமே பிசாசு கவனிங்க, தனியாக இருக்கிற ஆளை காட்டிலும் குடும்பங்களை தான் பிரிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவான் பார்த்துக்கிடுங்க. ஆதாம் ஏவாளும், ஆதாம் தனியாக இருக்கும்போது மகன் வரவே கருப்பேன் வரல. அப்போ எங்கே இருந்தான்? ஆதாம் இருக்கும்போது கருப்பேன் எங்கே இருந்தான்? அங்கே தான் இருந்தான், வரல. வெயிட்டிங். ஏவாளை விட்ட உடனே 2 பேரும் சேர்ந்தா பிரச்சனை வந்துரும்னுட்டு உள்ளே இறங்குறான் பார்த்துக்கிடுங்க. எப்போவுமே தனி நபர்கிட்ட போய் பிசாசு கிரியை செய்கிறத காட்டிலும் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிறத ரொம்ப விரும்புவான் பார்த்துக்கிடுங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்த உடனே அங்கே சில காரியங்களை கொடுத்து பிரித்து விடுவதை அதாவது குடும்பம் கணவனும் மனைவி ஒன்றா இருக்கிறது குடும்பம் இல்லை பார்த்துக்கிடுங்க. கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதான் குடும்பம் பார்த்துக்கிடுங்க. நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் பிரதர், பிள்ளைகள் ஒன்றா இருக்கும் பிரதர், மாமியார் ஒன்றா இருக்கிறாங்க, மச்சான் ஒன்றா இருக்கா, மாப்பிள்ளை ஒன்றா இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறது இல்லை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் ஒன்றா இருந்தாலும் அங்கே கிறிஸ்துவினால் உண்டாகிற சமாதானம் சந்தோஷம் இருக்கும்னு அதுதான் குடும்பம் பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க ஆதாவில் ஒன்றா தான் இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. ஆனால் அங்கே ஒரு பிரிவினை உண்டாக்கி ஆதாம் யார் மேலே பழிய போடுறான்? யார் மேலே? ஏவாள் மேலே. ஏவாள் யார் மேலே பழிய போடுறான்? குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும்னா முதல்ல தப்பை நான் தான் ஒத்துக்கணும் பார்த்துக்கிடுங்க. புருஷன் மேலே போடவே அப்பாவி ஆளாக இருப்பார், எதுக்கு எடுத்தாலும் புருஷன் தூக்கி போட்டுறது. அம்மாட்ட ஃபோன் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணுறாருமா, எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணிக்கிட்டே இருக்காருமா, அவர் அப்பாவி ஆளாக இருப்பார். இங்கே அப்பாவி அம்மாவாக இருக்கும். இங்கே பேசும்போதும் அக்கா போய் அக்கா இப்போ எங்கள் வீட்டுக்காரி சரியில்லைக்கா, பொம்பளை சரியே இல்லைப்பா, சொல்லுறது கேட்கவே செலவு பண்ணிட்டே இருக்கா, அப்படி பழியை கொண்டு இங்கே போடுறது பார்த்துக்கு. இப்போ ஊர் சுற்றுறது, பழி எங்கே போடுறது? அங்கே எட்டி பார்க்காதீங்க. தப்பை ஒத்துக்கணும் பார்த்துக்கிடுங்க. முதல்ல கணவன் மனைவிகிட்ட மன்னிப்பு கேட்க, ஒரு தப்புன்னு சொன்னால் சாரி, என் மனைவி கேட்ட சாரிக்கு அளவே இருக்காது. ஆனால் அவள் செஞ்சுருக்கவே மாட்டான். தப்பு யார் மேலே இருக்கும்? என் மேலே தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சாரியும்பா பார்த்துக்கிடுங்க. முகம் சுருகி இருக்க மனசு வராது, ஒன்று சிரிக்கணும். அவளுக்கு எப்பவும் சிரிச்ச முகமாக இருக்கணும், கஷ்டமாக இருக்கக்கூடாது. சாரிம்பா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பா பார்த்துக்கிடுங்க. கருத்துக்கு தோத்துறோம். நான் சில காரியம் செய்யாமல் இருந்தால் கூட நான் தான் செஞ்சுருக்கணும், செய்யாமல் முடியும் வாழ்க்கை சரண்டராவா பார்த்துக்கிடுங்க. கருத்து ஏன் தெரியுமா இப்படி விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்தா தான் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும் பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. உள்ளே யார் வந்துட்டா? சர்ப்பம் வந்தாச்சு. 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? நீ இதில் ஒரு விசேஷத்தை ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கிடுங்க. ஆதியாகமம் புத்தகம் எடுத்துக்கிடுங்க, 3 அதிகாரத்தை திருப்பிக்கிடுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அன்றைக்கி வாசிக்கும் போது விசேஷித்த ஒரு காரியமாக எனக்கு தெரிஞ்சது பார்த்துக்கிடுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒருத்தர் வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டாருன்னு இருக்கு.
அதுக்கு அடுத்த வசனம் ஆரம்பம் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? துரத்தி விட்டுன்னு போட்டிருக்கு. கவனிங்க, 1ஆம் வசனம் சொல்லுது கடைசியில் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்கிறா. பார்த்துக்கிடுங்க, இந்த 3க்கும் ஒரு லிங்க் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, ஒரு லிங்க் இருக்குது. கவனிக்கிறீங்களா? என் முகத்தை பாருங்களா. அவனை அனுப்பிவிட்டார்னு போட்டிருக்கு, அப்படித்தானா? இப்போ வீட்டில் இருக்குது, இது ஒரு தோட்டம், வெளியே அனுப்பணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. வெளியே அனுப்பிட்டார்னு உடனே இவங்க புறப்பட்டு எங்கேயும் போகலை. இவர் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரூமை செக் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்தா வாசலில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வாசலில் உட்காந்துருக்குறாங்க. இவருக்கு ஷாக் ஆகுது. டோரை பூட்டுறாரு, பூட்டிட்டு துரத்துறாரு. எங்கே துரத்துறாரு? சில பேர் இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போ நானும் படிக்கும்போது ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா அடிச்சுட்டு விரட்டி துரத்திட்டே போவாங்க, ஸ்கூல் வரை துரத்திட்டே போவாங்க. இப்போ அப்படி இல்லை. எங்கள் அம்மா விட்டு போனால் போதும், எங்கள் அப்பா விட்டு போனால் போதும், பிள்ளை தானால ஸ்கூலுக்கு போயிடுது. அங்கே போனால் நிம்மதியாக இருப்பேன். எங்கே பார்த்தா ஒரே டிவி மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க, பேச ஆள் இல்லை. அங்கே என்ஜாய் பண்ண போகிறேன்னு போயிடுது பிள்ளைகள். ஒன்றா இப்போ பிறந்த உடனே கொண்டு போட்டுருவாங்க போல தெரியுது. என்ன கருத்துக்கு தோத்துறோம். கவனிங்க, கவனிங்க. துரத்தி விட்டார். வாசல் உட்காந்துருக்குறாங்க, பார்த்துட்டாரு. கொஞ்சம் கற்பனையில் கொண்டு வாங்க நீங்கள். அதை கதவை பூட்டுறாரு, துரத்துறாரு. துரத்திக்கிட்டு எங்கே வரைக்கும் போனார் நமக்கு தெரியவே. துரத்திட்டு அவங்கள விட்டுட்டு ஆண்டவர் திரும்ப தோட்டத்துக்குள்ளே வரல. துரத்தின இடத்துல அவங்களோட வாசம் பண்ணார். பார்த்துக்கிடுங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராலே, கர்த்தர் கூட இருந்ததுனால தான் கர்த்தராலே ஒரு குமாரனை பெற்றேன்னு வருது. அதுக்கு பிறகு ஆதாலும் ஏவானும் போய் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம காயினும் ஆபேலும் போய் காணிக்க கொடுக்குறாங்க. பார்த்து ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் துரத்தி விட்ட ஆண்டவர் துரத்தின இடத்திலே உட்கார்ந்து விட்டார். இது ஒரு விசேஷித்த ஒரு அன்பு. பார்த்துக்கிடுங்க, ஆண்டவருடைய அன்பு. அல்லேலூயா. இது ஒரு தடவை படிக்கும்போது எனக்கு கண்ணீராக வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. துரத்திட்டு அவர் வேறு இடத்துக்கு போகலை. பார்த்துக்கிடுங்க, அனுப்பி வேறு இடத்துக்கு போகலை. பார்த்துக்கிடுங்க, எங்கே அனுப்பிட்டாரு? துரத்தின பிற்பாடு துரத்தின இடத்திலே உட்கார்ந்துருந்து அவர்களோடவே வாசம் பண்ணின ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அந்த ஏதேன் தோட்டத்தை அடைச்சதுக்கும் காரணம் என்னன்னா, ஜீவசன் கனியை புசிச்சுட்டு பாவத்திலே இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடைச்சாரே தவிர, நம்ம மேலே உள்ள அன்பில் அடைச்சாரே தவிர நம்ம மேலே ஒரு வெறுப்பில் அவர் அடைக்கலை. பார்த்துக்கிட்டுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட இருந்ததுனால தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லி போட்டிருக்குது. காணியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவளோட ஆண்டவர் மிங்கிள் பண்ணி வாழ்ந்ததை நம்ம அங்கே பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏயா ஆண்டவர் வந்து ஒரு ஆதாமை ஏயா படைக்கணும்? மண்ணுக்கு பஞ்சமா? மண்ணு கிடைக்காதோ? மண்ணு தானே செஞ்சார். எத்தனை மண் எடுத்துக்கலாமே, பிரச்சனை இல்லையே. 2 மண் இருக்குமாங்க, தோட்டம் தானே. ஏன் ஒரு ஆதாமை ஏன் படைச்சார்? ஏன் ஒரு ஏவாளை மட்டும் படைச்சார்? அவருக்கு ஆவி நிறையா தான் இருந்திருக்குமே. எடுத்து வாசிப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும், மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவியிடத்திலே பரிபூர்ணமாக இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாகத்தானே. அல்லேலூயா. 15 ஆதாமை எடுத்து போட்டிருக்கலாம், 15 ஏவாள் எடுத்து போட்டிருக்கலாம். பார்த்துக்கிடுங்க, அது மேட்ரு இல்லை. பார்த்துக்கிடுங்க, ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அங்கே ஒரு தேவ சந்ததியை உருவாக்கும்படியாகவே ஆண்டவர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. ஒரு கணவனையும் மனைவியும் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறாருன்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம மூலமாய் ஒரு தேவ சந்ததி எழும்ப வேண்டும். பரம்பரையா. சங்கீதம் 22:30 வாசிங்க. ஒருத்தர் சங்கீதம் 22:30 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. 22:30 சங்கீதம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். பரம்பரையாக ஒரு மொழிவு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், பரம்பரையாக அது ஆண்டவரின் சந்ததி என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு தோத்திரம். ஏன் குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் தர்றாரு, ஏன் கண்ணமை இணைக்கிறான்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம மூலமா தேவ சந்ததி பெருக வேண்டும், தேவ சந்ததி உண்டாக வேண்டும். அதை தடை பண்ணுறதுக்கு தான் குடும்பங்களிலே பிசாசு இறங்கி கிரியை செய்கிறான். அல்லேலூயா. குடும்பங்கள் சீர்குலையும் போது சபைகள் சீர்குலையும், சபைகள் சீர்குலையும் போது கிராமம் சீர்குலையும், கிராமங்கள்லாம் சீர்குலையும் போது பட்டணங்கள், நாடே சீர்குலைந்து போகும். பார்த்துக்கிடுங்க, கர்த்தருக்கு தோத்திரம். கவனிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை ஏன் அப்படின்னா,
தேவனுடைய சந்ததியை பெறும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? பேட்ரிக் ஜாஸ்வான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கா? ஒரு பழைய சந்ததி தெரியுப்பா, அவங்க இறந்துட்டாங்க. எஃப்எம்பிபியில் பெரிய ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதர், பொறுப்பில் இருந்தவங்க. ஒரு நாள் அவங்க வந்து ஃப்ளைட்டில் ஃபாரின் போய்கிட்டு இருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? ஃப்ளைட்டில் ஃபாரின் போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி ஃபாரின் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டில் எல்லாமே சாப்பாடு டிஃபன்லாம் பரிமாறிகிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்களாம். அப்போ சாப்பாடு கொடுத்தாங்களாம் எல்லாருக்கும். அப்போ கொடுக்கும்போது பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருந்தாங்களாம். நடந்த காரியம் கவனிங்க. அந்த லேடி கிட்ட சாப்பாடு கொடுக்கும்போது இவர் சாப்பாடை வாங்கி வச்சுக்கிட்டாரு சாப்பிட்றதுக்கு. அந்த லேடி வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சான். இவர் நல்லா பார்த்தானே, சரி ஃபாஸ்டிங் இருக்கான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். கொஞ்சம் நேரம் ஈவினிங் ஆச்சுது. எல்லாருக்கும் வந்து அந்த மதுபானம் கொடுத்தாங்களாம். ஃபாரின் ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க, மனம் போல் குடிக்கிறதுக்கு இல்லை, ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்களா. நான் குடிச்சது இல்லை, பார்த்ததில்லை. கருத்துக்கு தோற்றம். நான் ஃப்ளைட்டில் ஃபாரின் போகலை. கவனிங்க. அதை கொடுக்கும்போது எல்லோரும் கொடுத்துட்டே வந்தாங்களா. இவர் கொடுக்கும்போது வேண்டான்ட்டாராம். இந்த அம்மா வாங்கி குடிச்சிட்டான். பார்த்துக்கிட்டு இவருக்கு ஒரே ஷாக்கு. சாப்பாடு வேண்டாம் ஃபாஸ்டிங்னு சொல்லிச்சு, ஆனால் மதுபானத்தை வாங்கி குடிக்குதேன்னு இவருக்கு ஒரு பெரிய தீல் உண்டாயிருச்சான். பக்கத்தில் கொஞ்சம் கழித்து பக்கத்தில் கேட்டார், மெதுவாக கேட்டாரான், அம்மா நீ ஃபாஸ்டிங்னு சொன்னிய, நீ சாப்பாடை வேண்டான்ட்ட, இந்த மதுபானத்தை மட்டும் எப்படி வாங்கி குடிச்சிட்டே என்னன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இயேசுவை பார்த்து ஃபாஸ்டிங் இருக்குல்ல, பிசாசை பார்த்து நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிச்சான். பார்த்துக்கிடுங்க. நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். என்னன்னு கேட்கும்போது, கிறிஸ்தவ குடும்பங்களை பிரிக்கும்படியான காரியங்கள், ஒருமன குலைச்சல் உண்டாகும் காரியங்கள் உண்டாகும்படியாக நான் பிசாசை நோக்கி உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிச்சான் அந்த அம்மா. பிசாசோட மிக முக்கியமான ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா, ஊழியம் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. ஊழிய ஸ்தாபனமும் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. குடும்பங்கள். ஏன் தெரியுமா? ஒரு தேவ சந்ததி உண்டாகிவிடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை. பார்த்துக்கிடுங்க. கணவன் மனைவி இணைந்து இருக்கும்போது உண்டாகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் குடும்பத்திலே உண்டு, ஊழியத்திலே உண்டு. அது உண்டாகிவிடக்கூடாது. ஒருவர் துரத்தினா எத்தனை பேர், 2 பேர் துரத்தினா எத்தனை பேர், துரத்திடக்கூடாது. ஸோ இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு குடும்பங்களை பிசாசு டார்கெட் பண்ணுகிறான். கர்த்தருக்கு தோத்திரம். விவாகரத்து வழக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் சொல்கிறாங்க, ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, நான் சொல்லலை, எனக்கு தெரியாது. அந்த புள்ளிவிவரத்தின்படி விவாகரத்து வழக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வழக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கான். பார்த்துக்கிட்டுங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்டிகா சர்ச்சுக்கு போகிறவங்க வழக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிசாசு குடும்பங்களை டார்கெட் பண்ணுறான். பார்த்துக்கிடுங்க. குடும்பங்களை எப்படியாவது இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்பி அவனுடைய ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் அந்த பிசாசினுடைய டார்கெட்டுக்கு நம்ம தப்பணும். நம்முடைய குடும்பங்கள் ஊழியத்திற்கு ஒத்துழைப்பாக இருக்கணும்னா என்ன தேவைன்னு ஒரு 3 காரியம் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. இப்போ தான் நீங்கள் பிரசங்கத்தை ஆரம்பித்த மாதிரி இருக்கு பிரதர், எப்போ முடிப்பீங்க? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். சீக்கிரத்தை முடிச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பம் ஊழியத்துக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னா, அல்லது குடும்பத்தில் பிசாசு வந்து உள்ள கிரியை செய்யக்கூடாது அப்படின்னாக்கும், குடும்பம் தேவனாலே பாதுகாக்கப்படணும்னு சொல்லி சொன்னால், குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் 3 காரியம் அவசியம். 3 விளக்க போகிறதில்ல, சொல்லி முடித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு தோத்திரம். முதலாவது காரியம், குடும்பத்தில் மிக முக்கியமான காரியம் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். அண்ணன் அழகாக விளக்கம் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், விசுவாசத்தில் இருக்கிறார். பார்த்துக்கிட்டுங்க. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறத உணர்றதான் தேவ பிரசன்னம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் தலைவராய் வீற்றிருப்பதை உணரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் ஒரு தேவ பிரச்சனை நிறைஞ்சு இருந்துச்சுன்னா குடும்ப ஊழியத்துக்கு அப்படியே ஒத்துழைக்கும். பார்த்துக்கிடுங்க. பிசாசு உள்ள இறங்கி கிரியை செய்ய முடியாது. பார்த்துக்கிடுங்க. நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக காணப்படும். பார்த்துக்கிடுங்க. லூக்காசு விசேஷம் வாசிக்க வேண்டாம். லூக்காசு விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே சகேவை குறித்து பார்க்குறோம். பார்த்துக்கிடுங்க. சகை வந்து வரத்துக்கு சொல்லும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சகை ஒளிஞ்சிருக்கிறது கண்டுபிடித்தான்னு சொன்னார். கண்டுபிடித்தார் ஆண்டவர் சொன்னாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். கவனிங்க.
அந்த சகையை ஒளிஞ்சிருக்கிறான். தெரிஞ்ச சம்பவம் தான், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒளிந்திருக்கும் போது அவன் சகையை சீக்கிரமாக இறங்கி வர்றது ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு நான் உன் வீட்டில், அதான் மேட்ரு. இன்னைக்கு நான் உன் வீட்டில், உன் உள்ளத்தில் மாத்திரம் இல்லைப்பா, நான் உன் வீட்டில் தங்கணுப்பா. ரட்சிக்கப்படும் போது உள்ளே வந்துடுறாரு. அசைவ ரட்சிப்பு உள்ளே வந்துட்டு போயிருக்கலாம் பார்த்துக்கிறேன். ஆனால் சொல்கிறாரு, எப்பா நான் உனக்குள்ளே வர்றது மாத்திரம் இல்லைப்பா, உன் வீட்டில் நான் தங்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சீக்கிரமாக இறங்கி வா, உன்னை ரட்சிப்பேன்னு சொல்லலை, சீக்கிரமாக இறங்கி வாப்பா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் மறைவான ஒரு தலைவராய், விருந்தாளியாய் நம்முடைய ஆண்டவர் தங்கி தாபரிக்க வேண்டும். யாரெல்லாம் விரும்புகிறா? அந்த தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு உணர்வுல வாழணும். பார்த்துட்டு கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். சிலங்க யோசிப்பாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை பிரதர், நல்ல வசதி இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, நல்ல ஊழியம் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஒரு குறைவு இல்லை பிரதர் சொல்லுவீங்க. அந்த குறைவு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம நிறைவாகி விட்டோம் அல்லது ஒரு குட்டி பரலோகமாக இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. தேவைகள் மத்தியில் இருந்தாலும், வறுமையின் மத்தியில் இருந்தாலும், ஒருவேளை வியாதியின் மத்தியில் இருந்தாலும், பிரச்சனை மத்தியில் இருந்தாலும், அங்கே ஆண்டவர் இருக்கும்போது தான் அந்த குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், ஆண்டவர் அங்கே இருந்தார், அவனுக்கு அதுதான் பரலோகம். பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தெருவெல்லாம் தங்கமாக இருக்குது, வீதியெல்லாம் தங்கமாக இருக்குது, மேலெல்லாம் தங்கமாக இருக்குது. அங்கே ஏசு இல்லைன்னு அது பரலோகம் கிடையாது. பார்த்துக்கிடுங்க. ஒரு ஓலை குடிசை தான் இருக்குது, ஆனால் அங்கே ஏசு இருக்கிறாருன்னா அந்த ஓலை குடிசை தான் பரலோகம். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு குடும்பம், தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம். அல்லேலூயா. லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசித்தீங்கன்னா, லேவியராகமம் 26:12 வாசித்தீங்கன்னா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உலாவ விரும்புகிற ஒரு ஆண்டவர். அவர் எருசலேம் தேவாலயத்திலே உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இயேசுவை தேடி தேடி அங்கங்கே ஓடுறதில்லை. அவர் நம்முடைய குடும்பத்தில் இருந்து வீட்டிற்குள்ளாக உலாவ விரும்புகிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வீட்டில் ஆண்டவர் தங்கணும்னு ஒரு பெரிய விருப்பம் இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. என் வீடு தேவ பிரசன்னத்தினால நிறைந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய வாஞ்சையும் தாகம் இருக்கணும். அல்லேலூயா. உபாகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசித்தீங்கன்னா, 21-14 வாசித்தீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உபாகமம் 23:14, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். ஐயா, தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரம் பரிசுத்தமாக இருப்பதல்ல, நம்முடைய பாளையம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன்னை ரட்சிப்பதற்கு, சத்துருக்களுக்கு விலக்கி உன்னை காப்பதற்கு உன் பாளையத்துக்குள்ளே ஆண்டவர் உலாவுகிறார். நம்முடைய வீட்டிற்குள்ளே அவர் உலாவிக் கொண்டு வருகிறார். அசுசுயான காரியத்தை நம்மிடத்தில் கண்டு, பாளையத்தில் கண்டு வெளியே போகாமல் இருக்கத்தக்கதாக பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. அடுத்த பயணிக்கு போயிடட்டா, விலைக்கு பேச நேரம் இல்லை. சில வீடுகள்லாம் போனோம்னா கால் நல்லா இருக்குது. பார்த்துக்கிடுங்க. கிச்சன் பக்கம் போகவே அது முந்தா நாற்று சாப்பிட்ட பாத்திரம் அந்தால காஞ்சு போய் நாரி கிடக்கும். பார்த்துக்கிட்டு விளக்காமல் போட்டுருப்பாங்க, விளக்காமல் அப்படியே கிடக்கும். பார்த்துக்கிடுங்க. சில வீடுகளில் போனால் இந்த துணி அங்கே கிடக்கும், இந்த துணி அங்கே கிடக்கும், இந்த துணி அங்கே கிடக்கும். பிரிட்சை திறந்தா 4 நாள் உள்ள குழம்பு உள்ள அப்படியே. அதாவது நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, தெருவில் இயேசு கிறிஸ்து வர்றதை பார்க்குறீங்க. பார்த்த உடனே உங்கள் வீடு தான் வர்றாரு,
அப்படி பார்த்த உடனே நேராக ஓடி போய் கதவை திறந்து இயேசுவே வாங்கன்னு கூப்பிடுவீங்களா, இல்லை வீட்டில் கிடந்து அங்கே இங்கே கொண்டு சொறி வச்சு எடுத்து பெட்ஷீட்டை போட்டு மூடி கீடி பண்ணுவீங்களா? நிறைய வீட்டில் பார்த்தா பெட்டுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டிருப்பாங்க, அந்த பெட்டுக்கு 5-6 பேர் படுத்தது மாதிரியே இருக்கும். பார்த்து உள்ள துணி பார்த்துக்கிடுங்க. கருத்துக்கு ஊழியக்கார் வர்றாருன்னா அந்த மடிக்கா துணி மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு மறைச்சிடுறது. கருத்துக்கு தோத்திரம். அந்த அழுக்குத்திரி இங்கே தொங்குறது, அந்த காலத்தி போட்டு அப்படியே கிடக்கிறது, அருவருப்பாக இருக்கும். கிச்சனை பார்த்தா அது மாதிரி, பாத்ரூமை பார்த்தா அதை விட மோசமாக இருக்கும். சரி, வீட்டில் பாத்ரூம் போகவே கால் மாதிரி பாத்ரூமும் சுத்தமாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் ஏன் பிறகு சொல்கிறீங்க? உங்கள் பாளையத்துக்குள்ளே ஆண்டவர் உலாவுறாருன்னா இதையெல்லாம் ஒரு பாப்பாரு பார்த்துக்கிடுங்க. சுத்தமாக இருக்குதுன்னா உங்கள் உள்ள மாத்திரம் சுத்தமாக இல்லை, நீங்கள் இருக்க இடமும் சுத்தமாக இருக்கும். பிறகு சொன்னாங்க ஊழியக்காரன் காரணம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னாங்க. சில காரியங்கள் சொன்னாங்க. கருத்துக்கு தோற்றம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஆண்டோடைய பிள்ளை வீடு, தேவனுடைய பிள்ளை வீடு, ஒரு ஊழியக்காரன் வீடுன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடு இப்படி தான் இருக்கணும். கருத்துக்கு தோற்றம். ஒரே டிவிலே உட்காந்துருக்கிறது, ஒரே செல்ஃபோன்லேயே உட்காந்துருக்கிறது, நாடகத்தை பார்த்துக்கிட்டே வீட்டில் யாருக்கு போகிறா தெரியாதுன்னு கருத்துக்கு தோற்றுறோம். நாடகம் பார்க்குற பழக்கம் இருந்தால் சினிமாவையும் சேர்த்து நீங்கள் பாருங்கள். நாடகம் பார்க்குற பழக்கம் இருந்தால் சினிமாவையும் சேர்த்து பாருங்கள். ஏன்னா ஒரு பாவம் செஞ்சாலும் போய் கஷ்டப்படணும் பார்த்துக்கிடுங்க. அங்கே தான் கஷ்டப்படுறோம், இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அசுத்தமாக இருக்கிறவன் அநியாயம் செய்கிறவன் செய்யப்பா, என்ஜாய் பண்ணு. நீ பாவம் பண்ணுறியா, பண்ணு, என்ஜாய் பண்ணு. ஆனால் பரிசுத்தமாக இருந்தீன்னா நீ இன்னும் பரிசுத்தமாகணும். ஆண்டவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னத்தை, அதாவது சத்தம். சில நேரத்தில் நான் ஆஃபீஸுக்கு போகும்போது மற்ற போகும்போது திடீர்னு ஒரு கோபப்பட்டாலே அந்த பிரசன்னம் விலகிறத நான் உணர்வேன் பார்த்துக்கிடுங்க. அந்த வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கிறத காத்து கொள்றதுக்கு பிரயாசப்படணும். அந்த அளவுக்கு உங்கள் பாளையம் இங்கே ஒரு பரிசுத்த காரியம் காணப்படணும் பார்த்துக்கிடுங்க. ஒரு வீட்டில் ஒத்துழைக்க மாட்டாங்களா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்காவது பரிசுத்தத்தை நீங்கள் கடைபிடிங்க. பாளையத்துக்குள்ள எதிலெல்லாம் நீங்கள் பரிசுத்தப்படுத்தணும் அந்த அளவுக்கு பாளையத்தை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. உன் பாளையம் பரிசுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீடுகளில் பார்த்தா என்ன பண்ணி தெரியுமா, இந்த ஆர்சி கோயிலில் உள்ள ஜபம் மாலை தூக்கி எங்கே விட்டுருப்பாங்க. உங்களை சொல்லலை, பார்த்துருக்கீங்களா? சில வீடுகளில் அந்த ஜபம் மாலை தான் போட்டிருப்பாங்க. திரும்ப ஒரு சொரூபம் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. செத்தவங்களை என்ன போட்டு வச்சுருப்பாங்க, மாலை போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு லைட்டை போட்டு வச்சுருப்பாங்க. நடமாடும் போது இருள் தட்டிடக்கூடாது, லைட்டை பார்த்துக்கலாம், லைட்டை போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அஞ்ஞான கிரியல் பார்த்துக்கிடுங்க. நான் என்ன சொல்கிறேன், செத்தவன் படத்தை வைக்காதேன்பேன். செத்தவன் படத்தை வைக்கிற சின்னதாக வச்சுக்கோங்க. பண்ண தேவ பிரசன்னம் விலகிரும் பார்த்து. கர்த்தருக்கு தோத்திரம். ஆர்சி கோயில் திருவிழான்னு அங்கே போகிறது, ஆர்சி கோயில் அங்கே போய் ஜோமான கூட இந்த ஆவிதான் கூட வரும். பிறகு நான் முடிக்க விரும்புகிறேன். முதல்ல காரியம் நம்ம வீட்டில் இருக்குன்னா தேவ பிரசன்னம். ரெண்டாவது தேவ சமாதானம். நம்முடைய குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கணும், ஊழியத்திற்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி சொன்னால் நம்ம குடும்பத்தில் பிசாசு இறங்கி கிரியை செய்யக்கூடாதபடி இருக்கணும்னாகும் முதலாவது தேவ பிரசன்னம் இருக்கணும். ரெண்டாவது தேவ சமாதானம் இருக்க வேணும். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதல்ல சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. ஐயா, கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, அங்கெல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வச்சுட்டு போன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னது? சமாதானம். சொல்றாரு யோவான் 14:27 வாசித்தீங்கன்னா, சமாதானம் உங்களை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். ஆண்டவர் நல்லா கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு ஆண்டவர் கிட்ட பணம் இல்லாமல் இருந்துச்சா இல்லாமல் இருந்துச்சா? இருந்துச்சு. ஒரு ஒரு ட்ரெஷரரே கூட இருந்தார். ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க.
அவருடைய பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கலிலேயா கடலில் ஒரு 2 போட்டு, பெத்தானியாவில் ஒரு 2 ஃப்ளாட்டு, எருசலேம் 2 ஒரு மாடி வீடு, அங்கே திபேரியா கடலில் ஒரு 2 போட்டு, இப்படிலாம் வாங்கி நிறைய விட்டுருந்தாருனாக்கும் செத்த பிற்பாடு நம்ம ஆட்கள் ஊழியத்துக்கு போயிருப்பாங்களாக்கும். பைபிள் 4 சுவிசேஷத்தோடு முடிஞ்சிருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதனால தான் ஒரு ஒன்றுமே வைக்காமல் போனார் பார்த்துக்கிடுங்க. விளங்கலையோ? விளங்குனா தான் விளங்குவீங்க. எனக்கு எனக்கு சொத்து 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 சேர்த்து வைக்க 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 4 பிள்ளைனா 4 பிள்ளை செத்த பிற்பாடு மண்டையை உடைக்கிறான் கிடந்துக்கிட்டு. எனக்கு அந்த வீடு, எனக்கு இந்த வீடு, சமாதானத்தை கெடுத்து போடுறோம் பார்த்துக்கிட்டு. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ ஒரு வீட்டிற்கு தேவை தேவ சமாதானம். உயிர்த்தெழுந்த இயேசுவும் யோவான் 20:19, 20:21, 20:26 வாசிங்க சொன்னது உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். வீடு நிறைய, வீட்டில் ஒரு அண்டாவில் பிரியாணி இருந்துச்சுன்னா கூட சமாதானம் இல்லைன்னா சாப்பிட்ற மனசு வராது பார்த்துக்கிடுங்க. ஆனால் நேற்றுல பழைய கஞ்சி தான் இருக்குதுன்னா கூட இருதயத்தில் ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா அதை கரைச்சி நம்ம குடிச்சிக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிடுங்க. மனிதனுக்கு தேவை வீடும் பொருளும் ஆஸ்தியும் சொத்து அல்ல, தேவ சமாதானம். தேவ சமாதானம் இருக்கிற குடும்பம் தான் ஊழியத்துக்கு ஒத்துழைக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுதான் ஒரு குட்டி பரலோகமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழ வேண்டும். 3வது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், தேவ ஆசீர்வாதம். நிறைய சொல்ல வாய்ப்பு விருப்பம் உண்டு, இடம் உண்டு, சொல்ல நமக்கு நேரம் இல்லை. முதல்ல தேவ பிரசன்னம், 2வது தேவ சமாதானம், 3வது தேவ ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1:28 வாசித்தீங்கன்னா தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்னு போட்டிருக்கும் பார்த்துக்கிடுங்க. 9:1 வாசித்தீங்கன்னா பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமம் 26:12-13 வாசித்தீங்கன்னா ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. நீதிமொழிகள் 10:22 வாசித்தீங்கன்னா கர்த்தரின் ஐஸ்வர்யத்தை தரும்போது வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் பார்த்துக்கிடுங்க. நம்முடைய குடும்பத்துக்கு நாம பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறதில்ல பார்த்துக்கிடுங்க. கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதம் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி நீங்கள் ஜெபம் பண்ணு பார்த்துக்கிடுங்க. தேவன் தராத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஐயா. சொல்ல முடியுமா? நீ சொல்ல முடியுமா? சொல்ல ஜெபம் பண்ணு பார்த்துக்க. ஆண்டவரே, நீர் கொடுக்காத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டவே. ஆண்டவரே, நான் 50,000 நானாக பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு வச்சா ஒன்றுமே இருக்காது ஆண்டவரே. ஆனால் நீராக பார்த்து எனக்கு 10,000 கொடுத்தாலும் 500 ரூபா மிச்சம் எடுக்க முடியும் ஆண்டவரே. 2 அப்போ 5 மீன் தான், 5 அப்போ 2 மீன் தான் பார்த்துக்கிடுங்க. ஆனால் 5,000 பேர் போசிச்சு மீதி எடுத்தாங்க பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஏன்னா கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம விரும்ப வேண்டியது என்னங்க? ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ ஆசீர்வாதத்தை நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோட்டை மூடியாச்சு, ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் எளிமை நிற்போமா? நம்ம எல்லாரும் எளிமை நின்று கண்களை மூடி, நம்ம எல்லாரும் எளிமை நின்று கண்களை மூடி. அல்லேலூயா, அல்லேலூயா. எளிமென்று எல்லார் கண்களை மூடி. அல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே. அக்கம் பக்கம் எங்கேயும் பார்க்காதீங்க, அப்படியே கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல ஆண்டவர், 2வது குடும்பம், 3வது ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கேட்ட வார்த்தை அப்படியே ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க தங்கச்சி. அங்கே கொண்டு வாங்கக்கா, கொண்டு வாங்க. அப்படியே நீங்கள் கொண்டு வாங்க. முதலாவது ஆண்டவர், 2வது குடும்பம், 3வது தான் ஊழியம். அல்லேலூயா. ஆண்டவராலே அமைக்கப்பட்டது தான் குடும்ப வாழ்க்கை. அது பிசாசு கெடுப்பதற்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறான் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய குடும்ப ஊழியத்திற்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும்னா, நம்முடைய குடும்பத்துக்குள்ள இறங்கி பிசாசு கிரியை செய்யாமல் இருக்கணும்னா, முதலாவது தேவை தேவ பிரசன்னம். அல்லேலூயா. எல்லாரும் முடிந்தால் வலதுகரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு தேவ பிரசன்னம் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஒரு தேவ மகிமை தங்கி இருக்கணும் ஆண்டவரே. என் பாளையத்துக்குள்ளே நீங்கள் உலாவி வரணும் ஆண்டவரே. எஜமானராக எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. என் பாளையம் சுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. என் பாளையத்துக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் பாளைய
பாளையத்துக்குள்ள அசுத்தம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். எதெல்லாம் பாளையத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். போனவனே சுத்திகரிச்சிருங்க, போனவனே எடுத்து போட்டுருங்க, வெளியே தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே என் பாளையம் சுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, என் பாளையம் சுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, என் பாளையம் சுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்க வீட்டை நிரப்பணும் ஆண்டவரே. ஆண்டவரே தங்கி இருப்பதை நாங்கள் உணரணும் ஆண்டவரே, நீங்க உலாவுகிறத நாங்கள் உணரணும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எங்க வீடை நீங்க அப்படி மாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை அப்படி நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இரண்டாவது குடும்பத்திற்கு தேவை தேவ சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எங்கிட்ட பொண்ணு பொருள் ஆண்டவரே, பெரிய பெரிய பணங்கள், பெரிய பெரிய வீடு காரு ஆண்டவரே, வீடு ஆஸ்தி அதிகாரத்தை உண்டாகிற சந்தோஷ சமாதானம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. என் குடும்பத்தில் ஆண்டவரே நீர் வைத்து போன சமாதானம் வேணும் ஆண்டவரே, நீர் வைத்து போன சமாதானம் வேணும் ஆண்டவரே. உலகம் கொடுக்க முடியாததும் உலகம் எடுக்க முடியாததும் ஆனந்த தேவ சமாதானம் எங்க குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே, என் வீட்டுக்கு வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே. அந்த தேவ சமாதானம் வேணும் ஆண்டவரே, அந்த தேவ சமாதானம் குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே. ஓ ரகமா தரஷா கதரி கந்தலபா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. தேவ சமாதானம் நதியை போல குடும்பத்தில் பெருக்கெடுத்து ஓடணும் ஆண்டவரே, பெருக்கெடுத்து ஓடணும் ஆண்டவரே. தேவ சமாதானம் பெருக்கெடுத்து என் குடும்பத்தில் ஓடணும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூன்றாவதும் கடைசியுமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்புங்க. நீங்க கடந்து மண்டையை உடைக்காதீங்க, மண்டையை உடைக்காதீங்க. எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் ஒரு வியாதி வந்தால் எல்லாமே பறந்து போயிரும் பார்த்துக்கிடுங்க, ஒரு தொழில் நஷ்டம் வந்தால் எல்லாமே பறந்து போயிரும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இருக்காது, அது ஒரு ஐஸ்வர்யத்தை நமக்கு உண்டாக்கும் பார்த்துக்கிடுங்க. நீ அப்பப்போ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீ தராத எந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீ தராத எந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்க கையிலிருந்து தான் நான் வாங்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அது ஒரு பெரிய காரியமா இல்லாட்டி ஆண்டவரே சின்ன காரியமா இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் உங்க கையிலிருந்து நான் வாங்கினேன்னா அந்த மாசம் முழுவதுக்கும் போக மீதி வரும் ஆண்டவரே. நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. கணவன் மேல கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே, மனைவி மேல கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே. குறைவு இருந்துச்சு நான் சண்டை போட மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்ப்பேன் ஆண்டவரே. நீர் என்னை ஆசீர்வதியும் என்று நான் கேட்பேன் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு தோத்திர ஆண்டவரே. தேவைகளுக்கு ஆட்களை பார்க்காதீங்க, கணவர் மேல கோவப்படாதீங்க, மனைவி மேல பிள்ளைகள் மேல கோவப்படாதீங்க. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஆண்டவரை நோக்கி பாருங்க, சொந்தக்காரரை நோக்கி பார்க்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாய் மாறி போகும். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு ஊழியக்கார குடும்பமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய ஊழியத்து குடும்பம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ பிரசன்னம், தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லார் கண்களையும் மூடி இருக்கும்போது அந்த மூன்றும் என் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அதுக்கு என்ன பிரயாசப்பட்டாவது தேவ பிரசன்னத்தை நான் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவேன், தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவேன், தேவ ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள நான் பிரயாசப்பட்டு விரும்புவேன்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கருத்தை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும்ப்பா, நீர் அசைவாடிக்கொண்டே இருக்கணும்ப்பா. தேவ நதியை போல பெருகி ஓடனப்பா. அப்பா என் குடும்பத்தில் ஆண்டவரே கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதம் உண்டாகணும்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கிருபை இறங்கி வருகிறது, ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, ஒரு தேவ மகிமை உங்களை மூடுகிறது. ஒரு தேவ மகிமை எஸ் எஸ் இப்ப 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 விடாதீங்க விடாதீங்க. ஒரு தேவ மகிமை மூடுகிறது, ஒரு தேவ மகிமை மூடுகிறது, ஒரு தேவ மகிமை மூடுகிறது. ஓ ரக மக தர சக தரபா ரிகாரா துர பௌதர யந்தரபா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு.
விட்டுக்கொடு விட்டுக்கொடு. தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஓ ராகா மகதரா தியாந்தரா ரிகா போதரா சகதரபா ரிகார. எஸ் எஸ், ஓ மேலதான், ஓ மேலதான், ஓ மேலதான் இறங்கி வருகிறது. தேவ பிரசனம் இறங்கி மகிமை இறங்கி ஓ மேலதான், ஓ மேலதான். ஓ ராகா மகதரா ரிகாதரா சகதரபா ரிகார தூர ரகதரபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இன்னும் இது பத்தாது, இது பத்தாது, இந்த மகிமை பத்தாது, இந்த பிரசனம் பத்தாது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இன்னும் வேணும்ப்பா, இன்னும் வேணும்ப்பா, இன்னும் வேணும்ப்பா. என் குடும்ப குட்டி பரலோகமா மாறணுமே, இன்னும் வேணும்ப்பா, இன்னும் வேணும்ப்பா. ஓ ராகா மகதரா கதரா ரிகார தூர போகதரா சகதரா ரிகார தியாந்தலபா. சகோதரா பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஓ மேலதான் மகிமை இறங்கி வரும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓ ராகா மதர தில கதர பதரபா ரிகார தில பதுரி பிதி மந்தர பரியா கலதலபா ரிகார தல பதுரி பிதி மந்தர தியா கலதலபரா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது, ஒரு தேவ மகிமை மூடி கொண்டிருக்கு. எஸ் எஸ் எஸ். ஒவ்வொரு மேலும் ஒரு தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை ஆசரிப்பு கூட தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபகதர தில பதர மரியாந்தர பதியா கலதர பரா. ஓ ரபகர தில பதர மரியாந்தர பதியா கலதர பலா ரிக்க பதர சகதர பதியா கல. விட்டுக்கொடு 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 விட்டு அடக்காது அடக்க. விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. நிரப்புறாரு 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 நிரப்புறாரு. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரிசீவ் 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 ரிசீவ். ஓ ராகா மகதர கதரா ரிக்க போதர சகதர லிகந்தர தரபலா ரிமகதர சகதர பல திரபதரி அந்தர பலி கலதர பலா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்புள்ள பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆண்டவரே மதிய வேலைக்காக உமக்கு தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பம் ஊழியத்திற்கு ஒத்துழைக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பம் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. அதற்கு தேவையான தேவ பிரசன்னம், தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் கேட்டோம் ஐயா. எங்களுக்கு கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. தோத்திரம் பண்ணு. உன் குடும்பத்தில் ஆண்டவர் வைத்து விட்டார், உன் குடும்பத்தில் ஆண்டவர் வைத்து விட்டார், சகோதர குடும்பத்தில் வைத்து விட்டார், சகோதரி குடும்பத்தில் வைத்து விட்டார், ஊழியக்காரர் குடும்பத்தில் வைத்து விட்டார். ஓ ராகமலா தியாதாரியாந்தாரா. உன் கண்கள் காண போகிறது, உன் கண்கள் காண போகிறது, தேவ பிரசன்னத்தை காண போகிறது, தேவ சமாதானத்தை காண போகிறது, தேவ ஆசீர்வாதத்தை காண போகிறது. ரிகா போரி ஆகாரா தீராபா ரகரி மந்தாரா. எஸ், அவர் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார், அவர் கொடுத்து விட்டேன் சொல்றாரு, தந்து விட்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ரிகா மதர சகதர பலி கலதர பலா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்ட அன்புக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. புறப்பட்டு போய் கொளுத்து கன்றுகளைப் போல வளர்ந்து உமக்கென்று கனி கொடுக்கட்டும் ஐயா. சாட்சியாய் வாழட்டும், அநேகரை கிறிஸ்துவ வழிநடத்தட்டும் கர்த்தாவே. நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீங்கள் பெருக நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.